நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றதை பார்த்திங்கன்னா, கோமாதா சொல்லக்கூடிய பசுவிற்கு நாம் கொடுக்கும் உணவுகள் மூலம் என்னென்ன பலன்கள், கிரக மாற்றம், பரிகாரம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசுவிற்கு செய்யும் அனைத்தும் எல்லா தெய்வங்களுக்கும் சென்று சேரக்கூடிய அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும். பசுக்களுக்கு உணவிடுவது மகா புண்ணியம். பசு என்பது மகாலட்சுமி, சிவன், கிருஷ்ணன் எல்லா கடவுள்களும் வாசம் செய்யும் ஒரு நடமாடும் தெய்வம். பசுக்களுக்கு உணவளித்து வந்தால் தீய சக்திகள் அண்டாமல் நம் இல்லத்தையும் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கும் காக்கும் தெய்வம் பார்த்திங்கன்னா காமதேனு, கோமாதா சொல்லக்கூடிய பசு. பசுவுக்கு உணவும் பழமும் கீரை வகைகளை கொடுத்து வந்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கும். 30 முக்கோடி தேவர்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம் பார்த்திங்கன்னா பசு. சிலர் வீட்டு பிரச்சனைகளை தீர நிம்மதி நிலவ ஹோமங்கள், பரிகாரங்கள் செய்வார்கள். ஆனால் 30 முக்கோடி தெய்வங்கள் இருக்கிற பசுமாடு நம் கண்களுக்கு தெரிவதில்லை. எத்தனை பரிகாரம், பூஜைகள் செய்தாலும் எதுவும் சரியானதாக தெரிவதில்லை என்பவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பசுவை எவர் கண்ணுக்கும் தெரிவதில்லை. எந்த கிழமையில் பசுவிற்கு நாம் கொடுக்கும் உணவின் மூலம் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி முதலில் பார்க்கலாம். திங்கள்கிழமை கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர். செவ்வாய்க்கிழமை சர்பதோஷம் தடை விலகும், இதனால் திருமண தடை நீங்கும். புதன்கிழமை மனக்குழப்பம் நீங்கும், மன தைரியம் அதிகரிக்கும், அறிவு பலப்படும். வியாழக்கிழமை நாம் பசுவிற்கு கொடுக்கும் உணவின் மூலம் குருவின் பார்வை நம் மீது படும், அம்பிகையின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிட்டும். வெள்ளிக்கிழமை பசுவிற்கு உணவு அளித்தால் வீடு மனை வாங்குற யோகம் கிட்டும், பணம் தட்டுப்பாடு குறையும். சனிக்கிழமையுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா, குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், சனி தோஷம் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமையில் சாப்பாடு அல்லது தண்ணீர் இல்லைன்னா கஞ்சி தண்ணி ஏதாவது நம்ம கலந்து கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்தாலும் கிரகதோஷம் முற்றிலும் விலகும் என்பது சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பௌர்ணமி அமாவாசையில் நம்ம பசுவுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்க்கலாம். பௌர்ணமி பார்த்திங்கன்னா, உணவு வழங்கினால் வீட்டில் தனம் தானியம் பெருகும், ஆரோக்கியம் மேம்படும், நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைவார்கள். பௌர்ணமி அன்று. அமாவாசை அன்று கொடுக்கும் உணவுகள் மூலம் பித்ருக்கள் சாபம் நீங்கும், சம்பள உயர்வு கிட்டும், வீட்டில் சுபிட்சம் நிலவும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிட்டும், வீட்டில் நிம்மதி இருக்கும். பிறகு ஏகாதசி துவாதசி நாளில் அனைத்து தோஷங்களும் நீங்கும், சுபகாரியம் தடைகளின்றி நடக்கும். செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் பூஜை நம் இல்லத்தில் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் பார்த்திங்கன்னா, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், சந்தோஷம் நிலவும். வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்தால் கண் திருஷ்டி, எப்பேற்பட்ட கண் திருஷ்டி நீங்கும், தீய சக்திகள் போன்றவை வீட்டை அண்டாது. பௌர்ணமி அன்று பூஜை செய்வதால் மகாலட்சுமியின் ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். பசுவை தானமாக கொடுத்தால் ஏற்படும் நன்மைகள் பார்த்திங்கன்னா, தானம் கொடுப்பதால் புத்திர பாக்கியம் கிட்டும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், தீராத நோய் தீரும். பசுவின் கோமியம் வீட்டில் தெளித்தால் தரித்திரம் விலகும், தீய சக்திகள் விலகும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இல்லத்தில். ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் பசுவிற்கு நம் தானம் கொடுத்தால் ஏற்படும் நன்மைகள்ன்றது பார்த்திங்கன்னா, முதலில் எள்ளு புண்ணாக்கு நம்ம வாங்கி கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கும் தோஷம் விலகும்.
பசுவிற்கு ஏதாவது ஒரு தீவனம் வந்து நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கடன் வந்து தீரும். இது வந்து ஒரே ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு தீவனம் வாங்கி கொடுத்துட்டு கடன் தீருமானா தீராது. கண்டிப்பாக நம்ம மாதத்துக்கு 2 முறையாவது வந்து பசு சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு கொடுக்கலாம். அல்லது மாடு வச்சுருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க டெய்லி வந்து கலந்து கொடுத்து விடுவாங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். பசுவிற்கு வாழைப்பழம் கொடுத்தால் வம்பு வழக்குகள் விலகும். அரிசி வெல்லம் கொடுத்தால் செழிப்பான வாழ்க்கை அமையும். அகத்திக்கீரை வந்து நம்ம பசுவுக்கு கொடுக்கறதுனால அகத்திக்கீரையை முனி விருஷம் வக்கர புஷ்பம் என்றும் அழைப்பார்கள். வானத்தில் அகத்திய முனிவரின் நட்சத்திரம் தோன்றும் நேரம் அகத்திக்கீரையும் பூ பூப்பதால் இதற்கு அகத்திக்கீரை என்று பெயர் வந்தது. அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு நம்ம கொடுப்பதால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் நடக்கும். தெரிந்து மற்றும் நம் தெரியாமல் செய்த பாவங்கள் விலகும். பிரம்மகத்தி தோஷம் சரியாகும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் விட்ட பாவம் பசுவிற்கு 14 முறை அகத்திக்கீரையை கொடுக்கும் பொழுது அது நீங்கும். பசுவை ஒரு முறை சுற்றி வந்தாலே பூலோகம் முழுவதும் சுற்றி வந்த பலன்கள் கிடைக்கும். பசுவை வணங்கினால் மும்மூர்த்திகள் பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகியோரை பூஜித்த புண்ணியங்கள் கிடைக்கும். பசுமாடு நடக்கும் பொழுது ஏற்படும் புழுதி நம் மீது பட்டால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நம் இல்லத்தில் எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க கோத்துளி முகூர்த்தத்தில் நாம் தீபம் ஏற்றினாலே போதுமானது. அபிஜித் முகூர்த்தம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது என்னங்க கோத்துளி முகூர்த்தம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது அபிஜித் முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நேரம் பார்க்க வேண்டும். ஆனால் சூரியன் உதய காலம், அஸ்தமன காலம், உச்சி காலம், தோஷமற்ற நேரங்கள், இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியங்களும் செய்யலாம். ஏனெனில் திதி, கிழமை, நட்சத்திர தோஷ காலங்கள் கிடையாது. அபிஜித் என்றால் வெற்றி, அபிஜித் என்றால் அதிர்ஷ்டம். அதே போல அபிஜித் முகூர்த்த காலமான பகல் முடிந்து உச்சி காலம் ஆரம்பிக்கும். அதே போல சூரிய உதயம், அஸ்தமன நேரங்கள். கோத்துளி என்றால் பசுக்கள் நடந்து செல்லும் புழுதி எங்கும் பரவுவதால் அந்த நேரத்தில் அனைத்து தோஷங்களும் நீங்குகின்றது. அதனால் அதிர்ஷ்டகரமான நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய வீடுகளில் மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி விட வேண்டும். இந்த நேரத்தில் தான் லக்ஷ்மி மாலை நேரத்தில் இல்லத்திற்கு வரும் நேரம் பார்த்திங்கன்னா மாலை 5:30 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ளார நம்ம தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது லக்ஷ்மியானவள் அந்த பசுமாடுகள் எல்லா மேய்ச்சலுக்கு போயிட்டு திருப்பி வர நேரத்தில் அழைச்சிட்டு வருவாங்க பாருங்கள் வீட்டுக்கு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புழுதி எல்லாம் ஓவராக கிளப்பிக்கிட்டு ஒரு மாடு எல்லாம் என்ன பண்ணும், வேகமாக ஓடுங்க நடங்க. அந்த நேரத்தில் அந்த பசுவினுடைய வாசத்துக்கு லக்ஷ்மி ஆனவள் வந்து அவங்க கூடவே வருவாங்களாம். அந்த வரும்போது நம்ம வீட்டில் அந்த தீபம் ஏற்றின வாசம் வந்து அந்த வாசப்படி வழியாக, அந்த நிலைவாசல் வழியாக வெளியில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றிட்டாங்க, அப்புறமேட்டு அவங்க கூட போய்க்கலாம், இப்போ இவங்க வீட்டுள்ளர போகலாம். அந்த மாதிரி வந்து லக்ஷ்மி ஆனவள் வந்து நம்ம வீட்டுக்கு மாலை நேரத்தில் வருவாங்களாம். அதனால தான் கரெக்டாக 6 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம விளக்கேற்றுறதுக்கு தவிர்த்துட்டு 5:30க்கெல்லாம் நம்ம விளக்கு ஈவினிங் நேரத்தில் நம்ம ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் அந்த வீட்டில் முழுமையாக நிறைந்திருக்குன்றது சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பசுவுக்கு நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அதனுடைய அந்த கோமாதாவுடைய மூச்சு காற்று நம்மக்கிட்ட பலமாக இழுத்து விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற தரித்திரம் எல்லாம் விலகுன்றது சொல்லுவாங்க. அதை விட அது சாப்பிட்றச்ச அதை வந்து நம்ம நாக்கு நம்ம கையில் டச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிரக மாற்றம்ன்றது நடக்கும். நம்ம தலைவிதி வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி அது சாப்பிட்றச்ச அதை நம்மளை டச் பண்ணும்போது வந்து பார்த்திங்களா கிரக மாற்றம் நடந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்ல விதமாக மாற்றக்கூடிய சக்தி அந்த பசுவிற்கு உண்டு.
இப்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பரிகாரம் பார்த்தரலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். வீட்டு வாஸ்து பிரச்சனை, வாஸ்து தோஷம், அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மன திருப்தி இல்லாமல் இருக்குது, ஒரு மன சங்கடமாக இருக்குது. என்ன பரிகாரம் செஞ்சாலும் செஞ்சாலும் அதில் ஒரு தெளிவே இல்லாமல், ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் இருக்கிறபோது பஞ்சகாவிய விளக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி போல் நீங்கள் தீபம் ஏற்றி அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுக்க பரவி இருக்கும் பொழுது அனைத்து தோஷங்களும் நீங்கும், கண்டிஷ்டி நீங்கும், வீட்டில் உள்ள வாஸ்து பிரச்சனையுமே சரி செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சகாவிய விளக்குக்கு உண்டு. கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவிற்கு உடலில் அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்கின்றன. ஒரே நேரத்தில் தானம் செய்ய முடியுமா? அத்தனை தேவதைகளுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கு செய்ய முடியாது. ஆனால் பசுவுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவை கொடுக்கலாம். நம்ம கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.